Hey guys, welcome back to Reflect with Raghav. இந்த வீடியோ ரொம்ப இல்லை, பட் என்ன ஒரு கான்டெக்ட்னா வந்துட்டு, ஒரு நாளைக்கு நீங்க உங்க டெசிஷன்ஸ் மேல கண்ட்ரோல் வைக்காம இருந்தா என்ன நடக்கும்? ஜஸ்ட் ஹேவ் ஒரு கைண்ட் ஆஃப் இமேஜினேஷன் மாதிரி, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் வச்சு யோசிச்சு பாருங்க. அப்படி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த வீடியோ இந்நேரத்துக்கு என் சைடுன்னு வந்திருக்காரு. ஏன்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே பாட்காஸ்ட் கேன்சல் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு அவங்க ஒர்க் இருந்தனால வர முடியல, சம்திங் அந்த மாதிரி ஒரு ரீசன். ஓகே, ஸோ தென் வாட் ஐ டிசைடட் இஸ், யூ see the coin here, right? I lit this coin to decide my day. ஓகே, இன்னைக்கு என்ன பண்ணலாம், இந்த காயின்ல ஒரு சைடு வந்துட்டு விழுந்துருச்சுன்னா ஐ மேக் சோலோ வீடியோஸ், ஆர் இஃப் நாட் அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஷூட் எதுவும் பண்ண வேணான்னு ஐ ஹேட் அ தாட் ப்ராசஸ் லைக் தட். தென் ஹெட்ஸ் விழுந்தது, வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நோ மோர் எக்ஸ்கியூசஸ், ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் திஸ் வீடியோ. ஸோ நான் ஏன் இந்த கான்செப்ட் மெயினாக எடுத்தேன்னா, இப்போ இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே என் டெசிஷன்ஸ் இந்த காயின் வச்சு தான் வந்திருக்கு. ஸ்டில் நவ், ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் திஸ் வீடியோ, நான் இப்போ உட்காந்துருக்கிற இடம் கூடி இஸ் மெக்டானல்ட்ஸ். ஆக்சுவலி நான் 20 ரூபாய் காஃபியா 200 ரூபாய் காஃபின்னு யோசிச்சு இந்த ஒரு டெசிஷன் எடுத்து இதை வச்சு தான். அண்ட் ஆல்சோ டிஷர்ட் போடலாமா ஷர்ட் போடலாமான்னு காலையில் முடிவு பண்ணப்போ டிஷர்ட் விழுந்தது, இதை போட்டு வந்துட்டேன். ஸோ என்னன்னா, நான் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் நோட் பண்ண நல்லா. நம்மளுக்கு பெருசா வந்துட்டு அந்த டெசிஷன் மேக்கிங்கிற ஒரு விஷயம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா வி கேனாட் டேக் இட். ஆக்சுவலி யூஸ்வலா வில் பி டேக்கிங் அரவுண்ட் ஒரு 5 to 10 minutes மேல எடுத்துப்போம். பட் இந்த காயினுக்கு ஜஸ்ட் வெரி ஃபியூ செகண்ட்ஸ் சொல்றேன். ப்ராபபிலிட்டி 50-50 தான், ஹெட்ஸ் இல்லைன்னா டெய்ல்ஸ், அவ்வளோதான். அது விழுந்தா அந்த டெசிஷன் மாதிரி போதும், இந்த விழுந்தா இந்த டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி போதும். ஓகே, இப்போ நான் எடுத்ததுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன் சொல்லிட்டேன்னு வைங்க. பட் ஆப்போசிட்ல அந்த டெசிஷன்ஸ் லெஃப்ட் ஓவர் ஆகியிருக்குல்ல, அதோட மிஸ் அவுட் ஆன விஷயம் என்னை எப்படி இம்பாக்ட் பண்ணிச்சுன்னு கேட்டா, ஐ டிட் நாட் ரெக்ரெட். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த இதுவே வீடியோ பண்ணலாமா வேணாமான்னு போயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸுமே பாட்காஸ்ட் ஷூட் இன்னைக்கு வர முடியாதுன்ட்டாங்க. ஓகே, நானும் லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். நல்ல கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். தம்ப்நெயில் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன், காலையில் இந்த மாதிரி மெசேஜ் போட்டாங்க. தென் ஓகே ஃபைன், வாட் எவர் இட் இஸ் யூ டூ இட், ஷோ அப், அவ்வளோதான். இன்னைக்கு பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு, பண்ணிடு. ஓகே, இந்த இதில் என்ன சொன்னேன், லைக் ஓகே ப்ரோஸ் என்னன்னா, ஒரு டெசிஷனும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன், டு பி ஹானஸ்ட். கான்ஸ் என்னன்னா, ஒரு சில டெசிஷன் லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கு. ஓகே, பட் இதில் வந்துட்டு ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், ஒரு அப்சர்வேஷன் திங்னு ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க விட்டு போன டெசிஷனோட அந்த இம்பாக்ட் இருக்குல்ல, அது எப்படி வேணாலும் மாதிரி இருக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், திஸ் வீடியோல இப்போ நான் இந்த டிஷர்ட் போட்டிருக்கேன். இட்ஸ் ஆப்வியஸ்லி மேட்சிங் வித் தி பேக்ரவுண்ட் இட்ஸ் பிஹைண்ட் மீ. ஸோ அந்த ஒரு ப்ரௌன் பிளஸ் ஒயிட் ஷேட் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. அது கோர் டேக்அவே எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் தான். எவ்ரி திங் வாட் எவர் நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ அது மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஒன்னா ஒரு சாய்ஸ் இருக்கு, இந்த பாத்துல போயிருங்க, ஆர் லெஃப்ட் சாய்ஸ் எக்ஸ்டர்னலா முடிவாகட்டும் இந்த மாதிரி. பிகாஸ் மேபி த சாய்ஸ் இட் செல்ஃப் டசன்ட் ஷேப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் மச் ஆஸ் வாட் யூ டூ ஆஃப்டர் சூசிங் இட். சரிங்களா? ஸோ ஒரு விஷயமும் நம்ம எடுக்க தான் அது சம்திங் ஒரு பாத் மாதிரி ஃபார்ம் ஆகி போகும். திஸ் இஸ் வாட் நான் இப்போ இன்னைக்கு மார்னிங் இருந்து ஃபேஸ் பண்ண விஷயம். ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த ஸ்டோரி வாட் ஐ செட் டில் நவ், இதை கோர்வையை பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு. எதுவுமே நான் என் கண்ட்ரோல் எடுத்துக்கல. ஓகே, பிளான் பண்ணா ஓகே லெட்ஸ் கோ வித் அனதர் ரூட், அந்த மாதிரி தான் நான் போனேன். நான் இன்னைக்கு சோலோ வீடியோ பண்ற ஐடியாவே இல்லை, எனக்கு சுத்தமா இல்லை. நோ, நாட் ஈவன் சிங்கிள் ட்ராப் அந்த மாதிரி இல்லை, ஒரு பர்சன்ட் கூட. ஸோ சம்ஹவ் ஐ மேட் திஸ் வீடியோ அண்ட் ஐ எம் கோயிங் டு அப்லோட் திஸ். ஸோ தட்ஸ் ஹவ். ஸ்டே டியூன்ட். மற்ற கண்டென்ட்டுக்கு என்னோட கண்டென்ட் உண்மையாவே நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரெலவெண்டா இருக்கிறவங்க, ஆர்எல்ஸ் மேபி உங்களுக்கு ரெலவெண்டா இருந்துச்சுன்னா
நீங்க ரீவாட்ச் கூடி பண்ணுங்க. அது உங்க இஷ்டம் தான். அண்ட் ஃபைனலா இதை கன்க்ளூட் பண்ணனா, ₹20 காஃபினாலும் சரி, ₹200 காஃபினாலும் சரி, அது டிசைட் ஆயிடுச்சுன்னா யோசிக்காதீங்க. ஏன்னா காசு கொடுத்துட்டோம். அவ்வளவுதான்.